ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம், நாளை நமதே அப்படிங்கிற ஒரு இலவச டெஸ்ட் பேட்சை நாங்கள் உங்களுக்கு கொடுக்க போகிறதா. அந்த டெஸ்ட் பேட்சுக்கான பிடிஎஃப் வந்து நம்ம டெலிகிராமில் இருக்குது. ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்க பசங்க கொஷின் பேப்பரை யூஸ் பண்ணிக்கோங்க. கம்ப்ளீட்டாக ஃப்ரீ தான். ஓகேவா? ஓகே. ஸோ இந்த வீடியோ எதுக்கு அப்படிங்கிறத தெளிவாக சொல்லிடுறேன். இது வந்து அந்த டெஸ்ட் பேட்சுக்கான மேக்ஸ் எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ தான். ஸோ இந்த வீடியோ நான் 2 ஜோனெல்லாம் பிரிக்கிறேன். ஒன்று மேக்ஸுக்கு, இன்னொன்று ரீசனிங்க்கு. ரீசனிங்க்கு தனியாக ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணுவேன். இது கம்ப்ளீட்டாக மேக்ஸுக்கான வீடியோ. ஸோ எல்லா சமயம் எக்ஸ்பிளைன் பண்ணுவீங்களா ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. ஏன்னா அப்படி நான் எக்ஸ்பிளைன் பண்ணால் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக போர் அடிக்கும். ஹஸ்ஸிஃபை பொறுத்த வரைக்கும் நம்ம 8 சம் மட்டும் தான் இருக்கையிலே கஷ்டமான சம். பேலன்ஸ் இருக்க சம்லாம் ரொம்பவே பேசிக்கான சம் தான். ஸோ பேசிக்கான சம்மை எக்ஸ்பிளைன் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ண நான் விரும்பலை. ஸோ உங்களுக்கு ஒரு வேளை அந்த சம் தேவைப்பட்டுச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். அந்த வீடியோ நான் ஆல்ரெடி என்ன பண்ணியிருப்பேன், என்னோட சேனலில் போஸ்ட் பண்ணியிருப்பேன். அதோட லிங்க்கை உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். சரி, வீடியோக்குள்ளே போகலாமா? சரி வாங்க. இந்த கொஸ்டினில் நமக்கு 2 சீக்வன்ஸ் கொடுத்துட்டு அவற்றின் மீப்பெரு பொது வகுத்தி, அதாவது ஹஸ்ஸிஎஃப் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஹஸ்ஸிஎஃப் எப்படி கண்டுபிடிப்போம்? 2 சீக்வன்ஸில் காமனாக இருக்கிறத எடுத்து எழுதிப்போம், அதில் சின்னது எடுத்து எழுதுவோம். ஸோ இதில் எதுவுமே காமனாக இல்லை. அப்போ காமனாக இருக்குமே மாற்றிப்போம். அதனால் நான் முதல்ல கொடுத்துருக்க சீக்வன்ஸை மட்டும் எழுதிக்கிட்டேன். இப்போ உங்களோட புரிதலுக்காக x = ஏனும் y = bன்னு வச்சுக்க போகிறேன். ஏன்னு உங்களுக்கு பார்க்கவே தெரியும். ஸோ எக்ஸுக்கு பதிலாக ஏன்னு போடுங்க, என்ன வரும் நமக்கு? a² மைனஸ் இதுலேயும் எக்ஸுக்கு பதிலாக a போட்டால் 2ab ப்ளஸ் ஒய்க்கு பதிலாக b போட்டால் b². இதை பார்க்கல எப்படி இருக்குது? a - b த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா மாதிரி இருக்கா? அப்போது இந்த டேமை a - b த ஹோல் ஸ்கொயர் மாதிரி எழுதிக்கலாமா? ஓகே, நான் உங்களோட புரிதலுக்காக தான் எக்ஸுக்கு பதிலாக ஏன்னு வச்சுக்கிட்டேன். அப்படியே மாற்றி எழுதிக்குங்க. அப்போ என்ன வரும்? x - y த ஹோல் ஸ்கொயர்னு வருமா? இந்த டேமை இந்த மாதிரி மாற்றி எழுதிக்கிட்டேன். ஓகேவா? இப்போ ரெண்டாவது டேமுக்கு போவோம். ரெண்டாவது டேமில் x⁴ மைனஸ் y⁴. இப்போ இந்த x⁴ அப்படிங்கிற டேமை x² த ஹோல் ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். எழுதிப்போமா? x² த ஹோல் ஸ்கொயர். ஏன்னா இது ரெண்டையும் பெருக்கினீங்கன்னு வச்சுக்கோங்க, மேலே இருக்க அந்த 2 ஸ்கொயரை பெருக்கினீங்கன்னா உங்களுக்கு x⁴ தான் வரும். அப்போ x⁴ பதிலாக x² த ஹோல் ஸ்கொயர்னு எழுதிக்கிறேன். அதே மாதிரி y⁴ பதிலாக எப்படி எழுதிக்கலாம்? y² த ஹோல் ஸ்கொயர்னு எழுதிக்கலாமா? இப்போ இதை பார்க்க எப்படி இருக்குது? a² மைனஸ் b² ஃபார்முலா இந்த மாதிரியே இருக்கா? ஓகே. இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, a² மைனஸ் b² ஃபார்முலா என்ன எல்லாருக்கும் தெரிஞ்சது தானே? a + b a - b இல்லையா? அப்போது இப்போ இந்த டேமை இந்த ஃபார்முலா பேஸ் பண்ணி பிரித்து எழுதிக்க போகிறேன். அப்போ என்ன? ஏ இருக்க இடத்துல இங்கே x² இருக்குது. அப்போ x² + y² x² மைனஸ் y² வருமா? ஓகே, அவ்வளோதான். என்ன ஃபார்முலா பேஸ் பண்ணி விரிச்சு எழுதிக்கிட்டேன். இப்போ இந்த விரிச்சு எழுதின டேம்லையும் பாருங்களேன், இந்த x² மைனஸ் y² பாருங்கள். இதுவும் a² மைனஸ் b² ஃபார்முலாவில் இந்த மாதிரியே இருக்குது. என்ன? ஏ இருக்க இடத்துல x இருக்குது, b இருக்க இடத்துல y இருக்குது. அப்போ மறுபடியும் இந்த டேமை விரிச்சு எழுதிக்கலாம். முதல் டேமை அப்படியே எழுதிக்கிட்டு x + y x - yன்னு விரிச்சு எழுதிக்கிட்டேன். இப்போ இதுக்கும் நடுவில் இருக்கிற இந்த டேமுக்கும் ஹஸ்ஸிஎஃப் கண்டுபிடிக்கணும். ஹஸ்ஸிஎஃப்னா என்ன? காமனாக இருக்க டேமை எடுத்து எழுதுவோம். காமனாக என்ன இருக்குது? x - y காமனாக இருக்குது. ரெண்டாவது என்னது? இருக்கையிலே சின்னது, அதில் ஸ்கொயர் இருக்குது, இதில் 1 தான் இருக்குது. அப்போ x - y அப்படிங்கிறது ஆன்சர். ஓகேவா? ஸோ இந்த டேமோட ஹஸ்ஸிஎஃப் வந்து x - y. இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் a = 124 மற்றும் 88 மீ போவ சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது ஏயோட வேல்யூ என்னென்னா 124ஐயும் 88ஐயும் வச்சு நான் ஒரு ஹஸ்ஸிஎஃப் கண்டுபிடிக்கிறேன். அந்த ஹஸ்ஸிஎஃப் தான் ஏன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அடுத்து பியோட வேல்யூ பார்த்தீங்கன்னா அதே மாதிரி 88 52ஓட ஹஸ்ஸிஎஃப்னு சொல்லியிருக்காங்க. இப்போது எனக்கு கீழே ஒரு 4 ஸ்டேட்மெண்ட் மாதிரி கொடுத்துட்டு இதில் எது கரெக்டுன்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஏயோட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிப்போமா? அதுக்கு இந்த 124ஐயும் 88க்கும் என்ன கண்டுபிடிக்கணும்? ஹஸ்ஸிஎஃப் கண்டுபிடிக்கணும். ஸோ 2ஆல் அடித்தா 62 44, மறுபடியும் 2ஆல் அடித்தா என்ன வரும்? 31 11. ஸோ ஏக்கான வேல்யூ வந்து 4ன்னு தெரிஞ்சுட்டு, அடுத்து பிக்கான ஹஸ்ஸிஎஃப் கண்டுபிடிப்போமா? ஸோ 88 52. ஸோ நான் 4ஆல் அடித்தா என்ன வரும்? 2 2ன்னு வரும். ஓகே. ஸோ மறுபடியும் என்ன வரும்? இங்கே 1 இங்கே 3ன்னு வரும். சூப்பர். இதுக்கான ஹஸ்ஸிஎஃப் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4ன்னு வரும். ஓகே. அப்போ இந்த 2 டேமே சமமாக தான் இருக்குது. அப்போ a = b அப்படிங்கிறது ஆன்சர். ஓகேவா? p என்பது ஒரு பகா எண் எண்ணில் சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது p வந்து ஒரு பகா எண். அதனால் p = நான் ஒரு பகா எண் வச்சுக்கிறேன், 3ன்னு வச்சுக்கிறேன். அப்போ p + 1ஓட வேல்யூ என்னவாக இருக்கும்? 4ஆக இருக்கும். அதாவது 3 4ன்னு 2 எண்கள் இருக்குது. ஸோ அந்த எண்களின் மீச்சியமை காண்க. ஸோ இந்த 2 நம்பரோட மீச்சியமை கண்டுபிடிக்கணும். ஸோ 3க்கும் 4க்கும் மீச்சியமை எடுக்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டு 3ஆல் பெருக்குனா 1 4, மறுபடியும் 4ஆல் பெருக்குனா 1 1. ஸோ 2 பெருக்குனா இதோட மீச்சியம் வேல்யூ என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12ன்னு வரும். இப்போ ஆப்ஷனில் பாருங்கள். ஆப்ஷனில் அதே மாதிரி பிக்கு பதிலாக 3ன்னு சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்கள். எது கரெக்டாக வருதோ அதான் ஆன்சர். ஸோ இதில் சப்ஸ்டியூட் பண்ணால் 9 + 1 10ன்னு வரும். நமக்கு 12ன்னு வந்தால் தானே கரெக்டு. அப்போ ஆப்ஷன் ஏ கிடையாது. ஸோ இதில் சப்ஸ்டியூட் பண்ணால் 3 × 4 / 2. இதையும் அடித்தா 2. ஸோ என்ன வரும்? 6ன்னு வரும். இதுவும் கிடையாது. ஸோ இதில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 3 × 4 2 பேருக்குனா 12 வந்துருச்சா? ஸோ ஆப்ஷன் சி தான் ஆன்சர். இந்த கொஸ்டின் பாருங்கள். ஒரு எண்ணின் மீப்போமை ஆனது
அதாவது ஒரு எண்ணோட எல்சிஎம் வந்து மீப்போவை விட அதாவது ஹச்சிஎஃப்பை விட 20 மடங்கு அதிகம். அப்போ எல்சிஎம் சீக்வல் டு ஹச்சிஎஃப் இன்ட்டு 20ன்னு போட்டுக்கலாமா? ஏன்னா 20 மடங்கு அதிகம் கொடுத்துருக்காங்க. ஸோ ஹச்சிஎஃப் இன்ட்டு 20 சீக்வல் டு எல்சிஎம். இப்போ அடுத்து என்ன கொடுத்துருக்கான்னு பாருங்கள். மேலும் மீப்போமை ரெண்டின் கூடுதல், அதாவது எல்சிஎம் அண்ட் ஹச்சிஎஃபோட கூடுதல் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2520ன்னு சொல்லிட்டாங்க. அவைகளுள் ஒரு எண்ணின் மதிப்பு, அதாவது எக்ஸ் ஒய்ன்னு வச்சுக்கிறேன். அந்த எக்ஸோட வேல்யூ வந்து கொடுத்துருக்காங்க 480. எனக்கு ஒய்யோட மதிப்பு கேட்கல, ஒய்யோட மதிப்போட பாதி கேட்டிருக்காங்க. ஒய்க்கு என்ன வேல்யூன்னு தெரியாது, அதை கண்டுபிடிக்கணும். அதில் பாதி என்னன்னு கண்டுபிடிக்கணும். இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த எல்சிஎம் சீக்வல் டு ஹச்சிஎஃப் இன்ட்டு 20 இல்லையா? அப்போ எல்சிஎம்க்கு பதிலாக 20 ஹச்சிஎஃப் சப்ஸ்டியூட் பண்ணலாமா? அப்போ 20 ஹச்சிஎஃப் ப்ளஸ் ஹச்சிஎஃப் சீக்வல் டு 2520. ரெண்டையும் கூட்டினா 21 ஹச்சிஎஃப் சீக்வல் டு 2520ன்னு வரும். ஸோ இதையும் கட் பண்ண எனக்கு 1 2, ஸோ 120ன்னு வரும். அப்போ ஹச்சிஎஃபோட வேல்யூ வந்து 120. இதை அப்படியே எல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணுவோமா? அப்போ எல்சிஎம் சீக்வல் டு 120 இன்ட்டு 20ன்னு வருமா? சூப்பர். இப்போ ரெண்டையும் பெருக்குவோம். பெருக்குனா என்ன வரும்? 2400ன்னு வரும். இப்போ எல்சிஎம் ஹச்சிஎஃப் ரெண்டுமே கிடச்சிட்டு நமக்கு பேசிக்கான ஒரு விஷயம் தெரியும். ரெண்டு எண்களை பெருக்கி வர்ற வேல்யூ, அதாவது ரெண்டு எண்கள் எக்ஸ் ஒய்ன்னு வச்சுக்கிறேன். இந்த ரெண்டு நம்பரை பெருக்கி வர்ற வேல்யூவும் அந்த டேமோட எல்சிஎம் அண்ட் ஹச்சிஎஃப் பெருக்கி வர வேல்யூ சமமாக இருக்கும். இப்போ எனக்கு எக்ஸோட வேல்யூ தெரியும் 480, எனக்கு ஒய்யோட வேல்யூ தெரியாது, அதான் கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ எல்சிஎம்மோட வேல்யூ வந்து கண்டுபிடிச்சோம் 2400, ஹச்சிஎஃபோட வேல்யூ 120. ஸோ இதையும் கட் பண்ணால் 10, இது 40, 00 கட் ஆயிரும். 4 இதை அடித்தா என்ன வரும்? 600ன்னு வரும். ஸோ ஒய்யோட வேல்யூ 600. எனக்கு ஒய்யோட வேல்யூ கேட்கல, அதோட பாதி தான் கேட்டிருக்காங்க. அப்போ 600ஓட பாதி என்ன? 300 அப்படிங்கிறது ஆன்சர். ஓகேவா? இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் இரு எண்களின் விகிதம் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ரெண்டு எண்கள் என்னன்னு தெரியாது, நான் ஏ பின்னு வச்சுக்கிறேன். விகிதம் அப்படிங்கிறதுனால இஸ்ட்டு போட்டுக்கிறேன். இதோட வேல்யூ வந்து 3:4ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 3:4ன்னு எழுதிக்கிட்டேன். அவ்விரு எண்களின் மீச்சிறு மதிப்பு, அதாவது என்ன கொடுத்துருக்காங்க? எல்சிஎம்மோட வேல்யூ கொடுத்துருக்காங்க 120ன்னு. நீங்கள் என்ன கண்டுபிடிக்கணும்? கூட்டுத்தொகை, அதாவது ரெண்டு எண்களையும் கூட்டுனா என்ன வரும்னு கண்டுபிடிக்கணும். ஏ ப்ளஸ் பியோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். இப்போ இந்த மாதிரி விகிதமாக கொடுத்துட்டு அதை நான் ஒருவேளை நம்பர்ஸாக யூஸ் பண்ணணும் அப்படின்னு வச்சுக்கோங்க. அந்த ரெண்டு விகிதத்தோட ஹச்சிஎஃப்பை பெருக்கிட்டிங்கன்னா அதுதான் உங்களுக்கு நம்பர். விகிதத்தோட ஹச்சிஎஃப்பை பெருக்கினா அதுதான் நம்பர். ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்? ஹச்சிஎஃப்பை எக்ஸ்ன்னு வச்சுக்க போகிறேன். எக்ஸ்ன்னு வச்சுட்டு அந்த ரெண்டு விகிதத்தோட பெருக்க போகிறேன். ஸோ பெருக்குனா ஆட்டோமேட்டிக்காக நம்பராக மாறிடுமா? இப்போ ஃபஸ்ட் டைமோட பெருக்கும்போது என்ன வரும்? 3xன்னு வரும். ரெண்டாவது டைம் பெருக்கும்போது 4xன்னு வரும். ஓகேவா? சூப்பர். எனக்கு பேசிக்கான ஒரு விஷயம் தெரியும். ரெண்டு எண்களை பெருக்கி வர்ற வேல்யூவும் அந்த ரெண்டு எண்களோட எல்சிஎம் அண்ட் ஹச்சிஎஃப் பெருக்கி வர்ற வேல்யூவும் சமமாக இருக்கும். ஓகேவா? ஓகே, இப்போ இது ரெண்டையும் பெருக்குவோமா? சூப்பர். இது ரெண்டையும் பெருக்குனா என்ன வரும்? 12ன்னு வருமா? எக்ஸையும் பெருக்குனா x² வரும். சூப்பர். அதே மாதிரி எல்சிஎம்மோட வேல்யூ 120ன்னு தெரியும், சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. ஹச்சிஎஃப்பும் எக்ஸும் ஒன்று தான், ஹச்சிஎஃப் போல் எக்ஸ் போட்டாச்சு. இந்த எக்ஸும் அந்த எக்ஸும் கட் ஆயிரும். ஸோ இதால் இதை அடித்தா எக்ஸோட வேல்யூ 10ன்னு வரும். இப்போ இந்த 10 தூக்கி இந்த 3xல் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஏயோட வேல்யூ கிடைக்கும். 4xல் சப்ஸ்டியூட் பண்ணால் பியோட வேல்யூ. ஸோ அப்போ ஏயோட வேல்யூ என்ன வரும்? 30ன்னு வரும். பியோட வேல்யூ 40. நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? கூடுதல் தான் கேட்டிருக்காங்க. ஸோ ரெண்டையும் கூட்டினீங்கன்னா 70 அப்படிங்கிறது ஆன்சர். ஓகேவா? இந்த கொஸ்டின் பாருங்கள், இரு எண்களின் கூட்டுத்தொகை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அந்த ரெண்டு எண்கள் என்னென்னு தெரியாது, அதை வந்து எக்ஸு ஒய்ன்னு வச்சுக்கலாம். கூட்டுத்தொகை அப்படிங்கிறதுனால ப்ளஸ் போட்டுக்கிட்டேன். கூட்டினா எனக்கு 287 வருது. அவற்றின் மீப்போவை, அதாவது ஹச்சிஎஃபோட வேல்யூ கொடுத்துருக்காங்க 17ன்னு. இந்த நிபந்தனையை பூர்த்தி செய்யக்கூடிய ஜோடிகள் எத்தனை? என்னால் எத்தனை ஜோடிகளை உருவாக்க முடியும் அப்படிங்கிறத கொஸ்டின். இப்போது ஹச்சிஎஃப் அப்படிங்கிற பட்சத்தில் ரெண்டு நம்பர்லேயுமே அந்த ஹச்சிஎஃப் வேல்யூ வந்து இருக்கும். இதுதான் பேசிக்கான கான்செப்ட். ஓகேவா? அப்போ ரெண்டு நம்பர்லேயும் இருக்கும்போது 17x + 17y, ஓகேவா, = 287. இப்போ இந்த 17 காமனாக வெளில எடுத்துருவோம். வெளில எடுத்துட்டா 17x + y = 187. இப்போ இதால் இதை கட் பண்ணுவோமா? கட் பண்ணால் எனக்கு 11ன்னு வரும். அப்போ x + y = 11. எந்த ரெண்டு நம்பரை கூட்டினா உங்களுக்கு 11 வரும்? ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் எழுதுகிறேன் பாருங்கள். 10ஐயும் 1ஐயும் கூட்டினா 11 வருமா? ஸோ எழுதிக்கிட்டேன். ஓகே, அடுத்து வேறு என்னலாம் கூட்டலாம்? 9ஐயும் 2ஐயும் கூட்டலாம். வேறு 8ஐயும் 3ஐயும் கூட்டலாம். வேறு பார்த்திங்கன்னா என்ன பண்ணலாம்? 7ஐயும் 4ஐயும் கூட்டலாம். அதுக்கப்புறம் 5ஐயும் 6ஐயும் கூட்டலாம். அப்போ மொத்தமாக எத்தனை ஜோடிகள் இருக்குது? 5 ஜோடிகள் இல்லையா? அப்போ 5 ஜோடிகள் அப்படிங்கிறது ஆன்சர். ஓகேவா? ரொம்ப சிம்பிள். இந்த கொஸ்டினில் பாருங்கள், நமக்கு 4 வெவ்வேறு மின்னணு உபகரணங்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ என்கிட்ட வந்து 4 வேறு மின்னணு உபகரணங்கள் இருக்குது. ஸோ அது எல்லாமே சவுண்ட் எழுப்பக்கூடியது. இது வந்து 30 நிமிடங்களுக்கு ஒரு தடவை சவுண்ட் எழுப்புது. ரெண்டாவது வந்து 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை சொல்கிறது. ஸோ முதல்ல மட்டும் நிமிடம், ரெண்டாவது மட்டும் ஹவர்ஸில் கொடுத்துருக்காங்க. அதையுமே நிமிடத்தில் மாற்றிடுங்க.
அப்போ 1 மணி நேரத்துக்கு 60 நிமிடம். ஸோ அதை எழுதிக்கிட்டேன். ரெண்டாவது வந்து 1.5 மணி நேரம். ஸோ 1 மணி நேரத்துக்கு 60, அந்த அரை மணி நேரத்துக்கு ஒரு 30. அப்போ ரெண்டையும் கூட்டினா மொத்தம் 90 நிமிடங்கள்னு வச்சுக்கலாமா? அதுக்கப்புறம் 1 மணி நேரம் 45 நிமிஷம். ஸோ அந்த 1 மணி நேரத்துக்கு ஒரு 60 ப்ளஸ் அந்த 45 ரெண்டையும் கூட்டினா 105 நிமிடங்கள்னு வரும். ஸோ எல்லாத்தையுமே நிமிடங்களாக எழுதிக்கிட்டேன். இப்போ அனைத்தும் நண்பகல் 12 மணிக்கு ஒன்றிணைத்து ஒளியனுப்புது. அப்போ காலையில் 12 மணிக்கு எல்லாம் என்ன பண்ணுது? சவுண்டு கொடுக்குது. அதுக்கப்புறமா எப்போ வந்து ஒன்றா சவுண்டு கொடுக்கும் அப்படிங்கிறது கொஸ்டின். ஃபஸ்ட்டு எவ்வளோ நேரத்துக்கு ஒரு தடவை ஒன்றா இணைஞ்சி சவுண்டு கொடுக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். ஸோ வழக்கம் போல் என்ன கண்டுபிடிப்பீங்க? எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். அப்போ அந்த 4 டேமுக்கும் எல்சிஎம் கண்டுபிடிச்சிருங்க. எல்சிஎம் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு 1260ன்னு வரும். 1260 என்னது? மினிட்ஸ்னு வரும். சூப்பர். ஸோ நமக்கு இது வந்து ஹவர்ஸில் கொடுத்துருக்காங்க. அப்போ என்ன பண்ணணும்? மினிட்ஸை ஹவர்ஸாக மாற்றணும். அதுக்கு என்ன பண்ணுவீங்க? /60 போடுவீங்களா? ஸோ வழக்கம் போல் போட்டுருங்க. போட்டு அடித்தா என்ன வரும்? இதுவும் கட்டாயிரும். இதாவது அடித்தா 21ன்னு வரும். அப்போது ஒவ்வொரு 21 மணி நேரத்துக்கு ஒரு தடவை என்ன பண்ணுது? ஒன்றா சேர்ந்து ஒலி எழுப்புது. ஸோ காலையில் 12 மணிக்கு எழுப்பியிருக்கு. அதுக்கப்புறம் எப்போ எழுப்போம்? 24 மணி நேரம்னா அடுத்த 12 வந்துடும். ஆனால் இதில் வந்து 21. அப்போது ஒரு 3 மணி நேரத்தை கழிக்கணும். அப்போது முற்பகல் 9 மணி அப்படிங்கிறது தான் ஆன்சர். ஓகேவா?